ஹாய் guys, திஸ் இஸ் ராகவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு பிரியாணி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. லிங்க் வந்து பயோல இருக்கு, யூடியூப் லிங்க், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்காக மஞ்சத்தூள், தயிர், நான் வீட்டில் ரெடி பண்ண மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா, லைட்டாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வெங்காயம் தக்காளிலாம் அரியணும், ஸோ அது வரைக்கும் அது ஊறிட்டு இருக்கும். நான் பிரியாணிக்கு என்னென்ன அரைஞ்சேன்னா வெங்காயம் நீட்டாக அரையணும், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் என்ன பண்ணேன்னா குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானோடனே அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது சூடானோடனே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அப்படிதான் செய்யணும். அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள், குட்டி டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வீட்டில் செஞ்ச மசாலாவும், கடையில் செஞ்ச பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம் சிக்கனில் மசாலாலாம் போட்டு அந்த சிக்கனையும் இது கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கொச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டுட்டு அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டு அவ்வளோதான். என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு. உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, கேசரி பவுடர். நான் வந்து சேர்க்கலை, நான் சேர்க்காம செய்வேன், ரேராக தான் நான் சேர்த்துப்பேன். நீங்களும் அந்த மாதிரி வேணா சேர்த்துங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும் இந்த கலர் அப்படியே. அவ்வளோதான். குக்கர் போட்டு 1 விசில் வச்சுட்டேன். பிரியாணி ரெடி. நீங்கள் உங்கள் குக்கருக்கு 2 விசில் வைக்கணுமா 3 விசில் வைக்கணுமான்னு செக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. என் குக்கருக்கு 1 விசில் போதும். அவ்வளோதான். வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக புதினாலையும் நெய் சேர்த்து பரிமாறிட்டேன். பரிமாறி சாப்பிட்டப்போ சூப்பராக இருந்துச்சு. ரியலி சிக்கன் எல்லாமே வெந்துருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.